அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முக்கியமான தகவல் ஒன்றை பதிவு செய்வதற்காகத்தான் இந்த காணொளியை நாம் வெளியிடுகிறோம். என்ன விஷயம் என்று கேட்டால், இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, எங்களோட மகள் நிஹா இருக்கிறா. வயசு 6. அதே நேரத்தில் ஒரு புஷ் பைசிக்கல் ஒன்று வாங்கிக்கிறா. ஆனால் இந்த புஷ் பைசிக்கலை நானோ அல்லது எங்களோட ரிலேஷன் யாருமே இவக்கு கிஃப்டாக வாங்கி கொடுக்கல. எப்படி வாங்கினா அப்படின்னு கேட்டால், அவட சொந்த சல்லியை வச்சு தான் இந்த சைக்கிளை வாங்கிக்கிறா. இப்போ உங்களுக்கு சந்தேகம் வரலாம், அது எப்படி 6 வயசில் என்ன வேலைக்கு போனா, மேசை வேலைக்கு போனாவா, ஜொப்புக்கு போனாவா அப்படிங்கிற சந்தேகம் வரலாம். அந்த சந்தேகத்துக்கான பதிலைத்தான் நாம் இந்த காணொளி வாயிலாக பதிவு செய்யவிருக்கிறோம். என்ன விஷயம் என்று கேட்டால், உங்களுக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமா. உங்களிலேயே சிறந்தவர் யாரென்று கேட்டால், யார் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பாரோ அவர்தான் சிறந்தவர் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதே போல் குர்ஆனுக்கு ஏகப்பட்ட சிறப்புகளை அல்லாஹும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் எனக்கு நீண்ட நாளாக என்ன ஆசை அப்படின்னு கேட்டால், என் மகள் குர்ஆனை முழுமையாக மனனமிடவனும், அந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுக்கணும் என்கிற ஒரு ஆர்வம் எனக்கு இருக்குது. அப்போ இதை எப்படி நாம் செய்கிறது அப்படின்னு கேட்டால், இப்போ இவட வயசுக்கு எங்களுக்கு ஒரு மதரசா ஒன்றுக்கு போய்த்து இவையை போட்டு ஓத வைக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இல்லை. ஆனால் இவைக்கு குர்ஆனை சாதாரணமாக சரளமாக பார்த்து ஓத இயலுமான்னு கேட்டால் ஓத இயலும். அதே நேரத்தில் அல்லாஹ்வினுடைய உதவியினால் குர்ஆனை பாடமாக்கக்கூடிய மனனமிடக்கூடிய ஒரு திறமையையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்கியிருக்கிறான். இருந்தாலும் இவைக்கு மற்ற பிள்ளைகள், மற்ற சின்ன பிள்ளைகளுக்கு என்ன மாதிரியான ஆசை இருக்குமோ அதே மாதிரியான ஆசை, அதே மாதிரியான விளையாட்டுத்தன்மை எல்லாமே இருக்குது. இவ மட்டும் ஸ்பெஷல், நம்ம வானத்தில் இருந்து இறங்கின மாதிரி அப்படி இல்லை. இவையும் சக பிள்ளைகள் மாதிரி தான். சரி, அப்போ நாங்கள் எப்படி இதுவரைக்கும் கிட்டத்தட்ட குர்ஆனில் 1.5 ஜுஸு வரைக்கும் பாடமாக்கிக்கிறா. முழுமையாக 5 ஜுஸு பாடமாக்கப்பட்டிருக்குது. அதே போல் சூரா தஹர், கியாமா, முர்சலாத், முத்தசிர், முஸ்ஸம்மில், சூரா ஜின், இந்த மாதிரியான சூறாக்கள் எல்லாம் இவ பாடமாக்கி முடிச்சிக்கிறா. அப்போ இதை நாங்கள் எப்படி பாடமாக்க வச்சோம் அப்படின்னு கேட்டால், பிள்ளை நீங்கள் ஓதுங்க அப்படின்டா ஓத மாட்டான். அப்போ இதை நாங்கள் எப்படி செஞ்சோம் அப்படின்னு கேட்டால், இவைக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். ஒரு புஷ் பைசிக்கல் வாங்கணும், அதே போல் ஸ்விம்மிங் பூல் வாங்கணும், அந்த மாதிரி நிறைய இடத்து ட்ரிப் போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆசைகள் இருக்கும். இப்போ பேரண்ட்ஸ் ஆகிய நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் எங்கேயாவது போகணுமா, சுற்றி பார்க்கணுமா, நீங்கள் குர்ஆனில் 5 வசனத்தை பாடந்தாங்க. அதே போல் உங்களுக்கு ஒரு சூறாவை நீங்கள் பாடமாக்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 1000 ரூபா சல்லி. 5 ஜுஸுவை முழுமையாக பாடமாக்கினால் உங்களுக்கு இவ்வளோ சல்லியை நாங்கள் தாரோம். அந்த சல்லியை வச்சு நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோமா? அப்போ அதுக்காக வேண்டிய ஒரு புஷ் பைசிக்கல் வாங்கணும். அதுக்காக வேண்டிய என்ன செஞ்சான்னு கேட்டால், சூரா 5 ஜுஸுவா முழுமையாக முடித்து முர்சலாத், தஹர், கியாமா இந்த மாதிரியான சூறாக்களை எல்லாம் முழுமையாக பாடமாக்கிக்கிறா. அப்போ பேரண்ட்ஸ் சரியாக புரிஞ்சு கொள்ளுங்க, உங்களோட பிள்ளைகளுக்கும் இது சாத்தியம். நிறைய பேர் இன்றைக்கி 15 வயசு, 16 வயசு, 17 வயசு ஆகியும் பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஓத தெரியாத எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்க. என்ன காரணம் என்றால், இந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுக்கிறல்ல பெற்றோர்கள். அப்போ பெற்றோர்கள் கவனம் எடுங்க, பிள்ளைகளை மோட்டிவேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட பிள்ளைகளும் சிறந்த ஹாஃபில்களாக வருவாங்க. அப்படிங்கிறதுக்காக வேண்டித்தான் இந்த தகவலை நாம் உங்கள் மத்தியில் பதிவு செய்கிறோம். இப்போ உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வேண்டி, இவ உண்மையிலேயே குர்ஆனை பாடமாக்கிக்கிறாவா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வேண்டி நான் குர்ஆன்லேருந்து சில வசனங்களை கேட்குறேன். அவள் ஓதுறாவா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். சரி மகள், ஓதுவோமா? சரி, இப்போ நீங்கள் ஓதுங்க. இன்னஹா தர்மி பிஷரரின் கல் கசர், அதுலேருந்து ஓதி காட்டுங்களேன். كأنه جمالة صفر ويل يومئذ للمكذبين هذا يوم لا ينطقون ولا يؤذن لهم فيعتذرون ويل يومئذ للمكذبين هذا يوم الفصل جمعناكم والأولين فإن كان لكم كيد
فكيدون. சரி, அடுத்தது உங்களுக்கு யகூலுல் இன்சானு யௌம இதின் ஐனல் மஃபர். كلا لا وزر إلى ربك يومئذ المستقر ينبأ الإنسان يومئذ بما قدم وأخر. சரி, அடுத்த கேள்வி உங்களுக்கு இன்னமா நுதுஇமுக்கும் லிவஜிஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. அங்கிருந்து ஓதுங்க. إنا نخاف من ربنا يوما عبوسا قمطريرا فوقاهم الله شر ذلك اليوم ولقاهم نظرة وسرورا وجزاهم بما صبروا جنة وحريرا. சரி, அடுத்தது நீங்கள் ஓதுங்க. யௌம தர்ஜுஃபுல் அர்து வல் ஜிபால் வகானத்தில் ஜிபாலு கசீபம் மஹீலா. அதிலேருந்து ஓதி காட்டுங்க. إنا أرسلنا إليكم رسولا شاهدا عليكم كما أرسلنا إلى فرعون رسولا فعصى فرعون الرسول فأخذناه أخذا وبيلا فكيف تتقون إن كفرتم يوما يجعل الولدان شيبا. அடுத்து ஓதி காட்டுங்க. ذرني ومن خلقت وحيدا وجعلت له مالا ممدودا وبنين شهودا ومهدت له تمهيدا ثم يطمع أن أزيد كلا إنه كان لآياتنا عنيدا سأرهقه سعودا إنه فكر وقدر. உங்களுக்கு லாஸ்ட் கேள்வி என்னென்றால் சூரத்துல் ஜின்னில் வரக்கூடிய யஹ்தி இல ருஷ்தி ஃபஆமன்னா பிஹ் வலன் நுஷ்ரிக பிரப்பினா அஹதா. وأنه تعالى جد ربنا ما اتخذ صاحبة ولا ولدا وأنه كان يقول سفيهنا على الله شططا وأنا ظننا أن لن تقول الإنس والجن على الله كذبا وأنه كان رجال من الإنس يؤذون برجال من الجن فزادوهم رهقا. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது சூரத்து நபா அப்படிங்கிற அந்த ஜுசுக்குள்ளே இருந்து நம்ம கேட்கல. கியாமா, முத்தசிர், முஸம்மில் இந்த மாதிரியான சூறாக்குள்ளாக நாம் கேட்டோம். அவன் ஓதி காட்டிக்கிறான். என்ன விஷயம் என்றால் இதை நாம் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்றால் உங்களுக்கும் உங்களோட பிள்ளைகள் விஷயத்துலேயும் இதை நீங்கள் சாதிக்கலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்றால் அவங்கள கூடுதலாக மோட்டிவேட் பண்ணுங்கள். இந்த விஷயத்தில் பொடுபோக்காக விட வேணாம். இன்றைக்கி குர்ஆன் மதரசாவை கட் பண்ணிவிட்டு ஸ்கூல் விஷயங்களில் கூடுதல் கவனம் எடுக்கிற பெற்றோர்கள் அவங்க அதில் கவனம் எடுங்க. அதை வானாமென்று நாங்கள் சொல்லலை. அதே நேரத்தில் இந்த குர்ஆனுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. பிள்ளைகளை மோட்டிவேட் பண்ணுங்கள். அவங்களுக்கு நீங்கள் இதை செஞ்சால் இதை நான் செஞ்சு தாரேன் அப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் இந்த விஷயத்தில் உறுதியாக இருக்கணும். வாயளவில் மட்டும் சொல்லிவிட்டு அவங்கள விடுறது இல்லை. நீ இதை செஞ்சால் தான் நான் தருவேன்னு சொன்னால் அதை செஞ்சால் தான் நீங்கள் செய்யணும். இல்லை என்றால் அதில் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு அது சாட்டாக விளங்கிடுமா, நம்மட அம்மா ஏமாற்றலாம், பாப்பா மாடாக்கலாம் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு விளங்கிடும். அதுக்கு பின்னால் அவங்க ஓத மாட்டாங்க. அப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா உங்களோட பிள்ளைகளும் சிறந்த ஹாஃபில்களாக வருவார்கள் என்பதை சொல்லி இந்த காணொளியை நாம் நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.